இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாமா, என்ன பண்ண போறீங்க? கொன்னு போட்டுருவேன். கொன்னுடுவேன். மாமா, தனியா நின்னு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க நின்னுட்டு இருக்கமா. மச்சான் என்ன அடிச்சிட்டாருங்கிற கவலையில பாருக்கு போயிருந்தேன். ஆனா அங்க ககன் வந்திருந்தான். அவனு என்ன அடிச்சிட்டாமா. அவரு உங்களை அடிச்சாரா? உன் அப்பா மாதிரி கையில் அடிக்கலாமா, வார்த்தையால் அடிச்சிட்டாமா. என் கிட்ட இருக்கிற தப்ப மட்டும்தான் பாக்குறான். ஆனா எனக்குள்ள இருக்கிற பாசத்தை அவன் பார்க்க மாட்டேங்கிறாமா. சாரி மாமா, உங்க விஷயத்துல அவர்கிட்ட என்னாலையும் எதுவும் பேச முடியல. வேண்டாமா, தேவையில்லாம என்னை பத்தி அவன்கிட்ட பேசினா நீயும் அவனுக்கு எதிரி ஆயிடுவ. அந்த தப்ப பண்ணாத. ஒரு பக்கம் உன் அப்பாவுக்கு சுயநினைவு வந்துருச்சு. உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. என் எதிரியோட பொண்ண நான் எதுக்காக கல்யாணம் படிக்கிறோன்னு ககன் எங்க சொல்லிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது மாமா. இன்னைக்கு ராத்திரியே அவரும் நானும் இந்த ஊரை விட்டே போக போறோம். மச்சானை எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற தைரியம் ககனுக்கு இருக்கே. அவன் அம்மா தலைமையிலேயே கிராண்டா கல்யாணம் படிக்கலாம்ல. அப்படி நினைக்கிற ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கு. அத சொல்லிதான் என்ன ஒத்துக்க வச்சாரு. அதுவும் உண்மைதாமா. 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நீ யோசிக்காம அவன் கூட போயிடுவா. கண்டிப்பா போறேன் மாமா. அம்மா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னாச்சுப்பா? ஃபர்ஸ்ட் நீங்க பிளஸ் பண்ணுங்கம்மா, அப்புறமா நான் சொல்றேன். நீ ரொம்ப நல்லா இருக்கணும். எழுந்துரு. இப்ப சொல்லு, நீ எங்க போற? இன்னும் நான் எங்க போகணும்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆகலம்மா. இன்னும் ஃபிக்ஸ் ஆகலையா? அதாவது என்னோட பார்ட்னர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாமா. என்னது பண்ணுவாளா? அப்ப பார்ட்னர் ஒரு பொண்ணா? பொண்ணுனா பொண்ணுதான். ஆனா அம்மா ப்ளீஸ், ஒரு லேடி பார்ட்னர் கூட சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கம்மா. அதாம்மா, புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, திரும்பி வந்ததும் நான் சொல்லாமே நீங்க எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுப்பீங்கம்மா. இதுக்கு மேல என்ன எதையும் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சரிடா. 10 Dress வச்சிருக்கேன், உனக்கு அது சரியா இருக்கும்ல? போதுமா. என்னன்னு தெரியல, என் மேல இருக்கிற பாசம் என் பொண்ணை இங்க இருந்து போக விடாம தடுத்துரும்னு நான் நம்புறேன் அபூர்வா. ஆமாடி, என்னம்மா இது? மாப்பிள்ள மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல, என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு பசிக்கலன்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல சித்தி. என்னமோ இன்னைக்கு காலையில இருந்தே சோபா சந்திரா அக்கா ஞாபகமாவே இருக்குன்னு சொல்றாரு. என்ன ஞாபகம் வந்தாலும்
இப்படி பசியோட யாராவது இருப்பாங்களா? நான் வாக்கு கொடுக்கறேன், உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களோட சரி பாதியான ஏன் உயிருக்கு உயிரான ஷோபா சந்திரா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இல்ல, நீங்க சின்ன குழந்தை, நான் தான் உங்க அம்மா. நான் ஊட்டி விடுவேனா நீங்க சாப்பிடணுமா? சரிம்மா. சித்தி போலாம் போலாம், வா வா வா. அப்பா, அப்பா, மத்தியானத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலையா? ஆமாம்மா. உனக்கு எப்படி தெரியும்? சித்தி பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அப்பா, இப்படி சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு நல்லதே இல்லை. என்ன ஆச்சு உங்களுக்கு? நானே ஊட்டி விடுறேங்க. வேண்டாம்மா, சாப்பிட தோணல. நான் ஊட்டி விட்டாலும் சாப்பிட மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி என் பொண்ணு வரணும், என் அம்மா மாதிரி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொன்னீங்களே. ஓ, அதெல்லாம் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காமா? அப்படின்னா இப்போ நீ எனக்கு தாயா இருக்க போறியாமா? இங்க இருந்து போகணும்னு சொல்றம்மா. என் பொண்ணு, என்னோட எதிரி ககன் கூட ஓடி போகணும்னு நினைக்கிறா ஷோபா. அவனை தவிர வேற யாரையாவது, நமக்கு தெரியாதவனையோ எந்த ஒரு தகுதி இல்லாதவனையாவது நம்ம பூமி காதலிச்சிருந்தானா, நம்ம பூமி இன்னைக்கு இப்படி திருட்டுத்தனமா போக வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல ஷோபா. நானே அவங்க முன்ன நின்னு மறக்காத மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்.